நான் வந்து போயிருக்கிறேன் என்று காட்டுவான். அவன் வெண்ணை திருடவா சென்றான்? இல்லவே இல்லை, அவன் கோபியர்களின் மனதை திருட சென்றான். ஒருபுறம் காளிங்கன் என்னும் நச்சுப்பாம்பில் மேலேறி நடனமாடுவான், மறுபுறம் தன் தாயிடம் கை கட்டி வாய் பொத்தி நிற்பான். ஒருபுறம் பூதனை எனும் அரக்கிய கொள்வான், மறுபுறம் கோபியர்களிடம் கொஞ்சி கொஞ்சி விளையாடுவான். ஒருபுறம் கோதண்டமலையை குடையாக பிடிப்பான், மறுபுறம் புல்லாங்குழலை ஊதுக்கொண்டு பசுக்களை மேய்ப்பான். ஒருபுறம் அண்டம் முழுதும் தன் வாயுள் காட்டுவான், மறுபுறம் யசோதையிடம் தாலாட்டு கேட்டு பால் கொடுத்து உறங்குவான். இவ்வாறு கண்ணன் செய்த லீலைகள் எண்ணிலடங்கா. நாமும் அவன் லீலைகளை படித்து மகிழ்வோம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.